டிட்வா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழக அரசோடு சேர்ந்து மத்திய உள்துறை அதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு. விவரங்களோட செய்தியாளர் பாஸ்கரன் இணைந்திருக்கிறார். பாஸ்கரன், வணக்கம். இப்ப இந்த விவகாரம் தொடர்பாக யாரெல்லாம் இணைஞ்சு இந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க, மேலும் விவரங்கள் என்ன பாஸ்கரன்? உள்துறை அமைச்சகத்தினுடைய ராஜேஷ் குப்தா அவர்களுடைய தலைமையில தமிழக தலைமை செயலாளருடைய அறிவுறுத்தலின் பேர்ல வருவாய்த்துறை ஆணையர், அதே நேரத்துல ஹோம் செக்ரட்டரி அவர்களும் இந்த கூட்டத்தின் வாயிலாக விசியில காணொலி காட்சி மூலமாக பங்கேற்றிருக்கார்கள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கப்பட்டிருக்கிறது, மத்திய அரசின் சார்பில் உள்துறை அமைச்சகத்தின் சார்பில் என்னென்ன தேவைப்படுகிறது, தமிழகத்துக்கு இங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்திருக்கக்கூடிய நிலைமையை உணர்ந்து தேவைப்படும் பட்சத்துல முப்படைகளையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில இந்த புயலின் காரணமாக பாதிப்பு ஏற்படும் பட்சத்துல பொதுமக்களை பாதுகாக்கும் நடவடிக்கை நிலைநிறுத்துவது தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. ஏற்கனவே தமிழக அரசினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க 10 NDRF படைகள் தமிழகத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். 5 NDRF சென்னையிலையும் 5 NDRF குழு விழுப்புரத்திலையும் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் உதவிகள் தேவைப்படும் பட்சத்துல ஹெலிகாப்டர் ஆகட்டும், அதே நேரத்துல கடற்கரை ஓரங்கள்ல கப்பல் படை மூலமாக மீட்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு விதமான நடவடிக்கைகளை தொடர் நடவடிக்கைகளாக மேற்கொள்வதற்கு உண்டான நடவடிக்கையாகத்தான் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. புயலினுடைய தாக்கத்தை உணர்ந்து மத்திய மாநில அரசுகள் பொதுமக்களை பாதுகாக்கும் நடவடிக்கையில உயிரிழப்பும் மற்றும் உடைமைகளுக்கு விதமான பாதிப்பு ஏற்படாத வகையில முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில இரு அரசுகளும் தீவிரப்படுத்தியிருக்கிறது. அந்த வகையில இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை உணர்ந்து தமிழக அரசின் சார்பிலும் அதே அதிகாரிகள் பங்கேற்றிருக்காங்க. மத்திய அரசின் சார்பிலும் உள்துறை அமைச்சகத்தின் மூலமாக இந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு பொதுமக்களை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கை என்பது தீவிரப்படுத்தப்பட உள்ளது.